ஹலோ விவர்ஸ், நம்ம இன்றைக்கி அழகான ஃப்ளவர் பார்டர் டிசைன் போட போகிறோம். இந்த பார்டர் டிசைன் ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை வேறு ஏதாவது டிசைன்ஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு முழு ஃப்ளவர் போட்டோம். அதுக்கப்புறமா டாப் சைடு கீழே பாட்டம் சைடு ஹாஃப் ஃப்ளவர் போட்டோம். இதே மாதிரி 2 ஸ்டெப்ஸ் கொடுத்தோம். 2 ஸ்டெப்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்மால் சைஸில் டாப் சைடு 1 ஸ்டெப்ஸும் அப்புறம் ஸ்மால் சைஸ்லேயும் கீழே பாட்டம்லேயும் அதே மாதிரி ஸ்மால் சைஸில் போட்டு 1 பெட்டலோட முடித்தோம். முடிச்சதுக்கப்புறம் கேப்பில் நம்ம லீஃப் கொடுக்க போகிறோம். லீஃபுக்கு அழகாக எந்தெந்த இடத்துல நம்ம கேப் கிடைக்குதோ, எந்தெந்த இடத்துல அழகாக தேவைப்படுதோ அங்கே நம்ம லீஃப் கொடுத்து முடிச்சிடணும். கொடுத்ததுக்கப்புறமா சென்டரில் பார்த்திங்கன்னா நம்ம லீஃபோட பெட்டல் மோல்டிங் கிடைக்கிறதுக்காக லைன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். லைன்ஸ் ஒவ்வொன்றுமே பிளாட்டாக இல்லாமல் மோல்டிங்காக கர்வாக கொடுக்கணும். கர்வாக கொடுக்கும்போது தான் அந்த லைன்ஸ் பார்க்குறதுக்கு ஃப்ளவருக்கு மோல்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஒவ்வொரு லைன்ஸ்க்கு நடுவில் கேப் இருக்கணும். நம்ம ஒவ்வொரு பெடலுக்கும் 3 or 4 இல்லைன்னா தேவைப்பட்டால் 5 ஃப்ளவர்ஸ் லைன்ஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். ஒவ்வொரு லைன்லையும் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரல் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம டாட் வச்சுருவோம். டாட் வச்சு முடிச்சப்பறம் அந்த லீஃபில் தேவைப்படுற இடங்களில் லைன்ஸ்லாம் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு டாட் வைக்கணும். டாட் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு நம்ம லாஸ்ட்டில் க்ரீன் கலர் கொடுத்து முடிச்சுருவோம். இப்போ நம்ம அந்த டாட்லாம் முடித்ததுக்கப்புறமா இப்போ கலர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். ப்ரஷ் பெயிண்ட் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சர்க்கிளை சுற்றி ஆரஞ்சு கொடுத்துட்டு சென்டரில் ஒயிட் லைட்டிங் கொடுத்துட்டு கார்னர்லலாம் நம்ம கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் எடுத்தோம். இதே மாதிரி தான் சென்டரில் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அப்புறம் லைட்டிங் விட்டுட்டு கார்னரில் கொடுத்து முடித்தோம். அதே மாதிரி டாப் சைடு இருக்க ஃப்ளவருக்கும் நம்ம ஃப்ளவர் கொடுத்தோம். அது ஆரஞ்சு கொடுத்துட்டு 2 பக்கமும் நம்ம ப்ளூ கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் எடுத்துட்டோம். எல்லோ கலர் எடுத்துகிட்டு இதே ப்ராசஸில் நம்ம சென்டரில் லைட்டிங் கொடுத்து நம்ம டாப் சைடும் அண்டு கீழே பாட்டம் சைடும் அந்த எல்லோ கலர் கொடுத்து முடித்தோம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா மேலே டாப்பில் எக்ஸ்ட்ரா ஒரு பெடல் இருந்ததுக்கு அதுக்கு நம்ம லைட் வயலட் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பீச் கலர். பீச் கலர் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 1 பெடல் இருந்ததுக்கு அதுக்கு நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணோம். மேலே டாப்லேயும் கீழே பாட்டம்லேயும் நம்ம எல்லோ கலரே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த லீஃப் நம்ம கொடுத்துருக்க ஒவ்வொரு லீஃபுக்குமே சென்டரில் லைட்டிங் கொடுத்துட்டு 2 சைடும் நம்ம லைட் க்ரீன் கொடுத்து முடிச்சிடுறோம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதே லைட் க்ரீனை நம்ம சென்டரில் இருக்க அந்த சர்க்கிளுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளவர் முடிச்சிட்டோம், லீஃப் முடிச்சிட்டோம். இப்போ சென்டரில் லைட் க்ரீன் கொடுத்து முடிச்சிட்டோம். இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு அழகாக யூனிக்காக இருக்குது. இதை நம்ம பார்டர் டிசைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ விவர்ஸ்.